ஒரு ஊர்ல ஒரு பணக்கார பிசினஸ் மேன் இருந்தான். அவன் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு நாள் அவனுக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படுது. அவனோட சொத்து எல்லாத்தையுமே இழந்துடுறான். நடுத்தெருவுக்கு வந்துடுறான். வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாத அவன் ஒரு நாள் இரவு ஒரு மலை உச்சியிலிருந்து குதிச்சிடலான்னு முடிவு பண்றான். அவன் மலை உச்சியிலிருந்து குதிக்க போறப்ப அவனை ஒரு கை தடுக்குது. அது ஒரு துறவி. நீ எதுக்காக இந்த முடிவுக்கு வந்தேன்னு அந்த துறவி அவன்கிட்ட கேட்க அவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கு அந்த துறவி, அப்போ இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தேங்கிற, ஆனா இப்ப எல்லாத்தையுமே இழந்துட்ட. உன்னோட வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிற. இந்த இரவுல நீ குதிச்சு உயிரை விடணும்னு நினைக்கிற. ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. இந்த இரவு இரவாவே இருக்க போறதில்ல. பகல்னு ஒண்ணு இருந்தா இரவுன்னு ஒண்ணு இருக்கும். இரவு முடிஞ்சதும் கண்டிப்பா சூரியன் உதிக்கும். அதே மாதிரிதான் உன்னோட வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா கவலையும் இருக்கதான் செய்யும். இந்த இரவு பகல் மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நீ சந்தோஷமா இருந்திருக்க. ஆனா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த கஷ்டமும் உனக்கு நிலையானது கிடையாது. இதுவும் ஒரு நாள் கடந்து போகும். நீ திரும்பவும் சந்தோஷமா இருப்ப. கஷ்டமும் சந்தோஷமும் ரெண்டும் இருக்கிறது தான் வாழ்க்கை.